ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்க நம்ம வீட்டு அதனால் வாழைக்காய் வறுவல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 வாழைக்காய் அந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். நாம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், வாழைக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும், வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இல்லைன்னா நல்லா உடஞ்சிரும். அதனால் இப்போ இந்த வாழைக்காய் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நான் ஆயில் அதிகமாக சேர்த்துட்டேன். அதனால் அதே ஆயிலில் கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். நான் பூண்டு தோலோடு சேர்த்தேன், நீங்கள் தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. வாழைக்காவை சேர்த்துக்கலாம். ஆயில் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதே இதிலே மசாலாவோடவே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு 5 நிமிஷமாக நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டேன். மிளகும் போட்டு மிளகாத்தூளும் போட்டதுனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிட்டு, காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்குனா இது கரெக்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.